மன்னிப்பு அவர்களோட செய்ய முடியல. இருந்தாலும் வழக்குக்கு போகிற நோக்கம் ஒன்று இருக்குதுன்றதை நாங்கள் சொன்ன மாதிரி நம்ம சரியாக 3 நாளைக்கு திறந்து போட சொன்னது அது போட எல்லாம் சில இதில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வர சொன்னது நிறைய இல்லை. இப்போ வழக்குக்கு போகிற இதோடு நடக்குது. மன்னிப்பு கேட்டாலும் இந்த தொகை குறைக்கும் அப்படியே நியூ டோட் அதெல்லாம் பேர் பிள்ளையாக போடுது. நீங்கள் என்னண்டு ஜார் உதவி தேர்தல் ஆணையாளராக சிங்கள இனத்தவர் நியமனம் அவர்களிடம் மாற்றினது அப்படி இப்படின்னா அமைச்சர் டக்ளஸ் ஆனந்தா செய்த மாதிரி தான் அந்த பொருள்பட தினக்குரலில் ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ நாங்கள் முன்னாடி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார். திருப்பி தினக்குரல் போட்டது தவறான அடிப்படையில் கொண்ட செய்தி என்று போட்டுட்டு இப்போ கடைசியில் நாங்கள் மன்னிப்பு போடுறோம்னு சொல்லுது. இது நாளைக்கு இந்த நியூஸ் ஜப்னா .comல வந்துட்டு போன போராட பொய்யான செய்திகள் போடுறதா தானே. அப்போ அதில் வந்துட்டு போன போராடக்கு அதை நம்பி நாங்கள் மினி நான் நம்மளுடைய யோசிக்க பொய்யான செய்திகள் வந்த உடனே வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போகணும். பிரேமதாசா சொன்ன மாதிரி நான் என்னென்ன பணக்காரன் நான் வந்தேன்னா அந்த பத்திரிகைகள் பொய்யான செய்தி கூட நான் வழக்கு போட்டு காசு லட்சம்னு சொல்லி பிரேமதாசா அடிக்கடி சொன்னார். மன்னிப்பு கேட்டதால கொஞ்சம் குறைக்கணும் குறைஞ்சி போச்சு. மன்னிப்பு கேட்டாலும் தர்மம் குறைஞ்சி போச்சு. 50 பேர் கேட்டனால குறைஞ்சி தான் தெரிஞ்சவள். இப்போ என்னதான் தெரிஞ்சு சொல்ல வாரண்டா ஈபிரிக்கு தவறாட்டா தாராளமாக எழுதுங்க. நானே ஈபிரிக்கு ஊடகங்களுக்கு கூட என்ன சொல்லி இருக்கிறேன். ஈபிரிக்கு ஊடகங்களுக்கு இதில் இருக்கிறேன். தவறுண்டா நீங்கள் அதை சொல்லுங்க. சுய விமர்சன அடிப்படையில் அதை செய்யுங்க. இப்போ நானே நம்முடைய இல்லாமல் ஒப்புப்பட்டது அது வெளிப்பட தன்மையாக இருக்க வேணும். 2 பேருக்கு தான் எனக்கு சம்பளம் சரி சரிங்க. அப்போ நான் ஒரு வெளிப்பட தன்மையாக கேட்டது என்னென்றால் வெளிப்பட தன்மை இருக்க வேணுமெண்டா எனக்கு எதையும் ஒழிச்சு முறைக்க வேணுமென்ற நோக்கம் இல்லை. இப்போ நான் பிள்ளைகிட்ட நீங்கள் என்ன கன்வின்ஸ் என்ன 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 நீங்கள் கன்வின்ஸ் பண்ணினால் நான் ஒரு காலம் நான் படித்த பிள்ளைகளுக்கு 3 ஆளுன்னு சொல்ல போகிறது விளம்பரிக்க தூக்கம் வந்து நான் ஒரு காலம் நான் படித்த பிள்ளைகளுக்கு 3 ஆளுன்னு சொல்கிற ஆள் இல்லை. நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணால் நீங்கள் பிள்ளையாட்டால் நான் வந்து கண்டிப்பாக பரிகாரம் காரணத்தால் தான் என்னுடைய இதோடையே நான் அதை மூடி மறைக்கிற ஆள் இல்லை. அப்புறம் ஈபிடிக்கு ஊடகங்களுக்கே சொல்லியிருக்கிறேன். மாநகர சபையில் ஏதாவது குறைபாடு இருந்தால் எழுதுங்க. அல்லது எங்கள் பெரிய சபையில் எது குறைபாடு இருக்க மாட்டேன் அதை வெளிப்படுத்துது. நான் அதை பற்றியெல்லாம் கோவிக்க மாட்டேன். அது ஒரு ஆரோக்கியமாக தான் பார்ப்பேன். அப்போ